மக்களவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு டெபாசிட் கூட கிடைக்கவில்லை என அமைச்சர் பொன்முடி திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசியுள்ளார். பிரச்சாரம் பண்ணுவீங்க, உங்களை மாதிரி பிரச்சார பீரங்கிகள் உலகத்துல கிடையாது. ஆக பெண்களாக வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் ஜாதி மதம்லாம் பார்க்க கூடாது. ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது இந்த கட்சி. திராவிட மாடல். எல்லாரும் நாமெல்லாம் சமம், ஆணும் பெண்ணும் சமம், எல்லா ஜாதியினரும் சமம், எல்லா மதத்தினரும் சமம், நாமெல்லாம் மனிதர்கள் என்ற உணர்வோடு செயல்பட வேண்டிய கட்டம் இந்த கட்டம். அதனால்தான் ஒருத்தங்க கட்சி இதை தேர்தலில் இருந்தே நாங்கள் விளையிறோம்னு விளையிட்டாங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அது போனாலும் ஒன்று, போகலனாலும் ஒன்று. ஆனால் இன்னைக்கு பாமக அது நீங்கள் நினச்சி பார்க்கணும். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்பது எப்படி வந்தாங்க, இப்போ எப்படி போயிட்டாங்கன்னு தெரியும். இங்கே நாடாளுமன்ற தேர்தலையே டெபாசிட் பிடிச்சி பாமக டெபாசிட் கிடைக்கல. விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவுக்கு டெபாசிட் கிடைக்கல. ஏன்னா பாமகங்கிறது இப்போ யார் கூட போய் சேர்ந்திருக்காங்க? மதவெறி பிடித்த பிஜேபி கூட, சமூக நீதியே வேண்டாம் என்று சொல்லுகிற பிஜேபி கூட. அவங்க சொல்றார், நேற்று டாக்டர் ஐயா, நான் இப்பொழுதும் ஐயாவிட மரியாதை உள்ளவன், டாக்டர் ஐயா என்று தான் நினைப்பேன். அந்த டாக்டர் ஐயா நேற்று சொல்லியிருக்காரு சமூக நீதிக்காக என்று சொல்லி இருக்கிறார். இவங்க சமூக நீதி காப்பவர்களாக இருந்தால் பிஜேபி கூட போய் சேர்ந்துருக்கலாமா? இங்க 10.5% இடஒதுக்கீடு. ஆனா தலைவர் சொல்றார், இப்பயும் சொல்றோம் 10.5% மட்டுமல்ல, 10.5 விட நம்முடைய வட மாவட்டங்கள்ல 17-18% இன்று எல்லோ வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. ஆனா இப்ப 10.5 ஆகிட்டா எல்லாம் குறைஞ்சிரும். அதுக்காகத்தான் அதுல ஒண்ணும் நமக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சாரத்துக்கு சொல்லுவாங்க. ஆனா அவர் கேட்டார் 20%. அப்ப அந்த 20% நான் தான் அப்ப மாவட்ட செயலாளராக இருந்தேன். அன்புக்குரிய டாக்டர் ஐயா அவர்கள் விழுப்புரம் முனிசிபல் ஸ்கூல் கிரவுண்ட்ல ஒரு மீட்டிங் நடத்தி கலைஞரை கூட்டு வச்சு பேசி அப்ப சொன்னாரு, கலைஞர்கிட்ட நீங்கள் தான் 2006 சொன்னார், நீங்கள் தான் அடுத்த முதல்வர், நீங்கள் வந்ததற்கு உடனே எங்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதை அப்படியே நிறைவேற்றி காட்டிய தலைவர் தான் கலைஞர் அவர்கள். அவர் கேட்டாருங்கிறதுக்காக உடனே 20% வந்த உடனே கொடுத்தார். அதுதான் இன்றும் நிலவுகிறது. அதனால்தான் வட மாவட்டங்களில் எல்லாம் பல்வேறு கல்லூரிகளாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் நமக்கு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கிறது. திமுகவிலே பெரும்பாலும் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வன்னியர்கள் தான் இருப்பாங்க. எங்கள் மாவட்ட செயலாளர் புகழேந்தியா இருந்தாலும் சரி, முதல்ல எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் லட்சுமணனாக இருந்தாலும் சரி, இங்கே உட்காந்துட்டு பாருங்க நம்ம எம்பி அவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற ராஜேந்திரன் இருந்தாலும் சரி, எல்லாம் நம்ம சமுதாய ரீதியாக பார்ப்பதல்ல. இது திராவிட மாடல் ஆட்சி, எல்லோரும் சமம் என்ற உணர்வோடு இருக்கிற கட்சி இந்த கட்சி. அந்த அடிப்படையிலே தான் வந்திருக்கிற சகோதரிகளே, நீங்க யாருன்னா எந்த ஜாதி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.